யார் மேல கை வைப்பார்னா தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்த்து கை வைப்பார். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையின் அனுபவம் என்பது நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கணும். தேவன் உங்களை எப்படி உயர்த்தினாலும் சரி, எந்த நிலையில் வைத்தாலும் சரி, தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதித்தாலும் சரி, இந்த பெருமையின் சுபாவம், பெருமையின் எண்ணங்கள், பெருமையின் சிந்தைகள், பெருமையின் பேச்சுகள், பெருமையின் நடைகள் ஒரு தேவ பிள்ளைக்குள் வராமல் இருப்பதாக என்று ஆமென் அன்போடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சில காரியங்கள் கர்த்தரால் நமக்கு நடக்கும்போது நம்மை அறியாமலே சில பெருமைகள் வரும். கர்த்தரால் உயர்த்தப்படும் போது நம்மை அறியாமலே சில பெருமைகள் வரும். அன்பான சகோதர, அன்பு சகோதரி, எல்லா காரியமே கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவது. நம்முடைய பலத்தினால் நாம் சம்பாதித்தவைகள் அல்ல, நம்முடைய கிரியைகளால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுக்க நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். நான் எல்லாமே அவர் தந்ததுனால தான் இருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் தாராரு, நாம வாங்குறோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கு இதுவரைக்கும். காரணம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது என்னிடத்திலிருந்து உண்டாகி அல்ல, அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து உண்டாகி எனக்கு இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பார்க்கிறவங்களுக்கு தெரியும் ஏதோ நான் சம்பாதிச்சது போல. பார்க்கிறவங்களுக்கு தெரிகிறது எப்படின்னா நான் ஏதோ எல்லாம் செய்யறது இல்ல. பார்க்கிறவங்க சொல்லட்டும் அவன் சம்பாதிச்சது, அவன் படிச்சது. ஒரு தேவ பிள்ளை அப்படி சொல்லாதீங்க. இது என் சம்பாத்தியம் அல்ல, இது என்னுடைய கிரியையில, எல்லாமே தேவ கிருபையினால் எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்படி சொல்றவங்க மாத்திர சத்தமா வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.